தென் மாவட்டங்களில் வந்து நிறைய முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அவருக்கு இருக்குது. ஒரு 3,00,000 வாக்குகள் இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது. ஏடிஎம்கேக்கு வந்து அந்த 10.5% முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து ஓபிஎஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற துணைத் தலைவர் பதவி கூட ஓபிஎஸ் கிட்ட தான் இருந்தது. எடப்பாடி ஆர்பி உதயகுமாரை வந்து சட்டமன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் ப்ரமோட் பண்ணியிருந்தா கூட அதை ஸ்டாலின் அங்கீகரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் சட்டமன்ற அதிமுக துணைத் தலைவராக வந்து ஆர்பி உதயகுமாரை வந்து ஸ்டாலின் வந்து அக்செப்ட் பண்ணுறார். இதெல்லாமே நடக்குது, ட்ராமா மாதிரியே நடக்குது. கொஞ்ச நாள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுறார். அதே அப்படியே இப்போ வந்து ஓபிஎஸ் திருப்பி போடுறார்.